வந்துட்டாங்க. ரொம்ப ஆட்டிடியூடான ஒரு பொண்ணாகத்தான் இருந்தாங்க. இந்த பொண்ணு என்னன்னா எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஆட்டிடியூடு, ரொம்ப பைபிள் படிப்பான், நல்ல பிரேயர் பண்ணுவா, எல்லா இடத்துலயுமே கலந்து கொள்ளுவா. என்ன ஒரு ப்ரோக்ராம் வந்தாலுமே இவா இல்லாம அந்த ப்ரோக்ராம் இருக்கவே செய்யாது. அந்த மாதிரி நல்ல ஒரு ஆட்டிடியூடான ஒரு பொண்ணாகத்தான் இவங்க இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரொம்பவே சோகமா இருந்துச்சா. அப்ப இவங்க அப்பா நினைச்சாங்க, ஒருவேளை இவளுக்கு ஸ்கூல்ல ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளமா இருக்கும், அதனால தான் இப்படி சோகமா இருக்கிறான்னு ரொம்ப மன உடைச்சல இருந்தாங்க. சரி பாப்போம் சொல்லிட்டு அந்த நாள் முடியுது. ஆனா இந்த பொண்ணு என்னன்னா ஒரு நாள் மட்டும் இல்ல, அந்த வாரம் முழுவதுமே ரொம்பவே சோர்வாக இருந்தாங்க. இப்ப இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. என்னுடைய பொண்ணு நான் ரொம்பவே ஆட்டிடியூடான பொண்ணாகத்தானே பார்த்தேன், ஆனா ஏன் இன்றைக்கு என்னுடைய பொண்ணு ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இந்த ஒரு வாரம் அவளுடைய நடக்கைகளே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அப்பா இந்த பொண்ணுகிட்ட போய் கேக்குறாங்க, ஏப்பா நீ சோகமா இருக்க, நீ தான் டெய்லி பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ற, என்னால ஏன் உனக்கு சோகம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு அப்பா கிட்ட தேம்பி தேம்பி அழுதாங்க. அப்பா எனக்கு என்னன்னே தெரியலப்பா, இப்போலாம் என்னுடைய வாழ்க்கை சரியாகவே இல்ல, எல்லா காரியங்களிலும் எனக்கு ஃபெயிலியர்ஸ் தான்ப்பா, நான் எதை செய்தாலுமே அது ஃபெயிலியரா தான்ப்பா முடியுது, எங்க போனாலுமே எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்கப்பா, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியா இருக்க மாட்ட, எங்க கூட நீ எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே என்ன ஒதுக்குறாங்கப்பா, என்ன யாருக்குமே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதாங்க. அப்ப இவங்க அப்பா சொல்றாங்க, நீ அழாத, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லவான்னு சொல்லிட்டு இந்த அப்பா என்னன்னா சமையல்காரரு. அப்ப இந்த பிள்ளைய கூட்டிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க என்ன அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கும், இன்னொரு பாத்திரத்துல டீ தூளும், இன்னொரு பாத்திரத்துல முட்டையும் வேகவை. அப்ப அதுக்கு வர ரிசல்ட் என்னதுன்னு நம்ம பார்ப்போம், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன், நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சரிப்பா நான் செய்யறேன். என்னால இந்த பொண்ணு மனதுல யோசிக்கிறான், நானே பெரிய சோகத்துல இருக்கேன், இந்த அப்பா என்ன சமைக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு கடுப்புல இருந்துச்சாங்க. என்னாலும் அப்பாவோட வாக்கு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மூணையுமே ஸ்டவ் அடுப்புல வைக்கிறாங்க. இந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் இந்த அப்பா இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணு, நான் உனக்கு இதுல ஒரு உண்மை சொல்ல போறேன். என்னன்னா உருளைக்கிழங்கு நீ வேக வச்ச, அந்த உருளைக்கிழங்கு நேரமே திக்கா இருந்து இப்ப பாரு சாஃப்டா மாறி இருக்கு, நம்ம உபயோகிக்கிற ஒரு பொருளாக அது மாறிடுச்சு. அதே போலதான் முட்டையை நீ பார்த்தீங்கன்னா அது நேரமே சாஃப்டா லூஸா இருந்துச்சு, இப்ப பாரு அது திக்கா நம்ம யூஸ் பண்ற இன்னொரு அழகான ஒரு பொருளா மாறிச்சு. அதே மாதிரி டீ தூள் பாரு, நேரமே அது சும்மா போகிற ஒரு பொருளா மனமே இல்லாம இருந்துச்சு, இப்ப டீ நமக்கு ஒரு மனத்தை தருது அப்படின்னு. இந்த மூச்சுக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, அது என்னன்னா சூடு. அந்த சூடு என்கிற ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு யூஸ் பண்ற ஒரு பொருளாக மாறிடுச்சு. அதே போலதான் இது போலதான் அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுக்கறாங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் வரும். ஆனாலும் நம்ம அந்த பொருட்களுக்கு சூடு என்கிற ஒரு பாரம் இருந்துச்சு. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு பாரம் இருந்துச்சுன்னா அதை நம்ம விட்டுட்டு அந்த பாரத்திலேயே நம்ம இருந்து விடக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம எப்படி அதுல இருந்து ஓடணும், அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த அப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நீங்க ஒருவேளை நேரமே போல பிரேயர் பண்ணாமலும் பைபிள் வாசிக்காமலும் இருந்திருப்பீங்க, அதை டெய்லியும் நீ கண்டினியூ பண்ணு. ஒருவேளை இந்த நாட்கள்ல உனக்கு அது வெற்றியை தராது இருந்தாலும் நீ நல்ல வளர்ந்த பிறகு நல்ல ஒரு உயரமான ஒரு பதவியில இருப்ப என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைன்னு அந்த பிள்ளைக்கு விளக்கி கொடுக்கறாங்க. இதுதான் அன்பு பிள்ளைகளை, பெற்றோர்களை, நம்மளும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தோடு பாரத்தோடு இருப்போம். அப்போ நம்ம நிறைய என்ன செய்யறோம்னா பாரங்கள் கஷ்டங்கள் வரும்போது இயேசுப்பாவை பார்த்தே நம்ம தூஷிக்கின்றவர்களாக காணப்படுவோம். ஆனா அப்படி இல்லாம எத்தனை போராட்டங்கள் வந்த
ஏராளம். அதில் ஒரு சில வேத வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:26-27. நன்றி.